வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. டிப் ஆஃப் த வீக் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோட லாஸ்ட்டில் ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்கள் ராசிக்கு பார்க்குறீங்க இல்லைன்னு ஸோ அது தப்பு இல்லை. அது ஒரு 40-45% தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போது நான் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த லக்னம்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷனில் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். லக்னம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களது ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம் கட்டத்தில். ஸோ சந்திரன் இருக்கிறது ராசி, லக்னம்ங்கிறது லான்னு உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கோம். அதை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லாங்கிற ராசி என்னவோ அந்த ராசிக்கு பலன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் மகர லக்னம், ஓகேங்களா, ரிச்சிக ராசி. ஸோ என்னுடைய சந்திரன் ரிச்சிகத்தில் இருக்குது, லக்னம்ங்கிறது மகரம். நான் ராசி பலன் பார்க்கணுன்னா எதுக்கு பார்க்கணுன்னா மகர ராசிக்கு பார்த்தேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொல்கிற பலன்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நான் மகர லக்னம் அனுபவம் நான் மகர ராசிக்கான பலன் பார்க்கும்போது அது 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் பலன் சொல்லும்போதே நான் சொல்லுவேன், இந்த சுக்கிர தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சூரிய தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, இந்த தசா புத்தி அந்தரம் சொல்லுவேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன லக்னம்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த ராசிக்கு போய் நீங்கள் பாருங்கள். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய திசை நடக்குது, சந்திரன் அந்தரம் நடக்குது, ராகு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மூணுத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு நீங்கள் பலன் பார்க்கும்போது நான் சொல்லுவேன் ராகு தேசை புத்தி அந்தரம் நடக்கணும், இப்படி நடக்கணும். இது சும்மா அப்படியே பக்கத்தை எழுதிக்கங்க. சின்ன இன்ஸ்டன் அப்படி எழுதிக்கங்க. மூணுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா அதுதான் சம்பவமாக நடக்க போகிறதுங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் பாருங்கள். ஸோ ராசி பலனை இப்படி பார்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டிப் ஆஃப் த வீக் மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களது ராசி அதிபதி 4 ஆட்சியோடு இருக்கிறது. அதே நேரத்தில் சுக்கிரன் உச்சமாகி போகிறது ரொம்ப நல்ல விஷயம். பெருத்த லாபங்கள், பூமி சம்பந்தமான விஷயங்கள், ஒரு பெருத்த லாபங்கள் உங்களை தேடி ஒரு பெரும் பணம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வண்டி வாகனங்களால் பெரிய பணம், அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்களால் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், வேலையில் ஒரு பெருத்த லாபங்கள், பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கும். சேவ் பண்ணிங்க. இது யாருக்கெல்லாம் நடக்கும் போது தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ பணம் மழை கொட்டுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் டென்ஷன்லாம் இருந்தாலும் ஸோ பண விஷயத்தில் பெருத்த லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது கொஞ்சம் வீட்டில் குடும்பத்தில் சின்ன கலகங்கள் போவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சனி புத்தி அந்தரம் நடக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுவும் அப்பானால் நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள், வெளிநாடு சார்ந்த நபர்களால் கொஞ்சம் ஒரு எமோஷனலான ஒரு சிச்சுவேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா 3இல் சனி ஆட்சி, சூரியன் அங்கே வர்றது பகை கிரகங்கள் சனியும் சூரியனும் சேருவது கொஞ்சம் எமோஷனலான ஒரு விஷயங்கள் பாண்டேஜை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பெண்களாக இருந்தீங்கன்னா அப்பா உங்களை தேடி வருவார். ஸோ அப்பா சார்ந்த உறவுகளால் ஒரு சந்தோஷம் குதூகலங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா அப்பாவுக்கு உங்களும் ஒரு நல்ல ஒரு பாண்டேஜ் இருக்கும். பசங்கன்னா சண்டை போடுவாங்க, பொண்ணுங்கன்னா அரவணைச்சு அப்பா மேலே உயிரே வச்சுப்பாங்கன்றது இதோடைய தாற்பயமே. இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக அப்பா உங்களை தேடி வர, திருமணமாகி என் பொண்ணை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லி அப்பா வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான குரு சுக்கிரன் ஒன்றாக இருக்கிறது நல்ல லாபங்களை கொடுக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்களையும், தொழில் சார்ந்த விஷயங்கள், லேண்டில் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. அதுவும் யாருக்குன்னா தனுசு லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கிர தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடக்கும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6இல் இருக்கனால குழந்தைகள் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுவாங்க. பட் இருந்தால் லைஃப்பில் நல்ல ஓரளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5இல் ராகு கொஞ்சம் பசங்க கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுவாங்க, கொஞ்சம் ஷோல்டர் தூக்கிட்டு ஆயின்னு சொல்லி பேசுகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய பணத்தை தேடி போவாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ பசங்களோட வருங்காலத்தை நோக்கி கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. ஸோ 6இல் செவ்வாய். ஸோ 6இல் செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா 5, 12ஆம் அதிபதி 6இல் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம்
குழந்தைகளோட லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்காக நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குவதை குறிக்கும் இது. ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது வந்து யாருக்கு நடக்கும்? தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசை புத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ அது ஒரு சிறப்பு தான். அதாவது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி புதன். ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கனால நல்ல லெவலில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து நல்ல லாபங்கள், திருமணம் சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறது. திருமணம் கைகூடாதவர்கள் இப்போ திருமணம் அமைவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கும்போது தனுசு லக்னமாகிறது புதன் தசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 8க்கு வந்து குரு சுக்கிரனுடைய பார்வை இருக்கும்போது பெரும் பணம் த்துக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும். 9ஆம் அதிபதி வந்து சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது அப்பாவினால் ஒரு சின்ன தகராறு சண்டை சச்சரவு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஓனர்கிட்ட வந்து பேசும்போதோ ஒரு மேனேஜர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசணும். அதே நேரத்தில் வந்து மேலதிகாரிகளும் சரி ஒரு ஓனர்ஷிப்பில் இருக்கவங்க வந்து கீழே வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லதுங்க. ஏன்னா ஒரு தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதுவும் தனுசு லக்னமாக இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சனி தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் நம்ம வந்து ஒரு கொடுக்குறோம், நான் வாக்குறுதி கொடுக்குறோன்னு வச்சுப்போமே, நான் இந்த மாதிரி பண்ணித்தரேன்னு. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து அதில் வந்து கொஞ்சம் எமோஷனாக போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து தனுசு லக்னமாக இருந்து சனி தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்து அதனால் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக. இது ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு, பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், புதிய பார்ட்னர்ஷிப்னால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது யாருக்கு நடக்கும்போது தனுசு லக்னமாக இருந்து புதன் தசை புத்தி அந்தரம் நடக்கணும் ஒரு சிறப்பான வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 4ல் வந்து குரு சுக்கிரன் ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல வருமானங்கள், பெரிய ஒரு பணம், ஒரு லோன்ஸ் கேட்டிருந்தேன் ஒரு பெரிய பணம் வரணும், கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக உட்காந்து ஒரு பிரார்த்தனை ஈடுபடுங்க, இறைவனோட ஒன்றுங்கள், அற்புதமான விஷயங்கள், நல்ல ஒரு மேஜிக்ஸ்லாம் நடக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ இந்த வாட்டி சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். நிறைய பேர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போதே சொல்கிற விஷயம், சார் என்ன சார் பரிகாரம், என்ன சார் பரிகாரம் கேட்பாங்க. ஸோ பரிகாரங்கிறது வந்து மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நிறைய ஜோதிடர்கள் வந்து அவங்களே வந்து ரேண்டமாக வந்து எழுதி கொடுத்துருவாங்க. ஒரு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்தாங்க இவ்வளோ பரிகாரம் 30,000 பண்ணுங்கள், அந்த யோகம் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், யாகம் பண்ணுங்கள், என்னென்னவோ சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோமே. அந்த கோயிலுக்கு போங்க, 10 வாட்டி முங்குங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையாக பொய்யானா அது நான் வந்து பரிகாரங்கள் அவ்வளோ எழுதி கொடுக்கறதில்ல. ஏன்னா என்னை பொறுத்த வந்து பிரார்த்தனை ஒன்றே போதும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ எனக்கு வந்து இந்த லிங்க்கெல்லாம் வேறு இல்லை. நிறைய பேர் வந்து அங்கங்கே லிங்க்கெல்லாம் வேறு வச்சுருவாங்க. வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டில் பண்ணுறவங்க வந்து அது பண்ணுவாங்க. பட் எனக்கு அது நேரம் இல்லை. நான் வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கனால எனக்கு வந்து இந்த மோடில் போக முடியலைன்றது தான் உண்மையான விஷயம். பட் அது அவங்களுக்கு தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒர்க் அவுட் ஆகுது. சில பேருக்குனா ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதில் வந்து கிங்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் வந்து பரிகாரத்துக்குனே கிங்கெல்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய லெவலில் வந்து சொல்கிறவங்களாம் இருக்காங்க. பட் நம்ம அந்த இதில் போகல. ஆனால் பரிகாரம் வந்து நிறைய இடங்களில் பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணி காரில் போவாங்க. கார் பரிகாரம் பண்ணிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிரும். நிறைய நடந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்காக பரிகாரம் பண்ண போவாங்க. அந்த பரிகாரம் பண்ணிட்டு போனோன்னா அந்த பிரச்சனை இன்னும் பூதாகாரம் வெடிச்சிடும் நிறைய பேருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஸோ பரிகாரம் யார் பண்ணலாம், பண்ணக்கூடாது, அது வந்து மேஜராக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஜோதிடர்களே தெரியாது. நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஜோதிடருக்கே தெரியாது. ஏன்னா பரிகாரம் வந்து எல்லா ஜாதகத்துக்கும் பண்ண முடியாதுங்க. சில கர்மாக்கள் வந்து நீங்கள் அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அதில் வந்து இதே கிடையாது. யாருக்கெல்லாம் அனுபவிச்சே தீர்க்கணும், பரிகாரம் கிடையாதுங்கிறத மெயினாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய். ஸோ நீங்கள் வந்து ஒரு திருமணம் சார்ந்த உறவுக்காக ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது 7ல் செவ்வாய் இருந்தாலோ, இந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலோ, இல்லை 7ஆம் அதிபதியோடைய சாரத்தில் செவ்வாய் இருந்தாலோ, இந்த செவ்வாய் தொடர்பு இருந்தாலே அந்த பரிகாரம் பலிக்காது. அது என்ன பண்ணணும், இன்னும் நெகட்டிவிட்டியை அதிகம் பண்ணிடும். நீங்கள் வந்து இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெட்ரோல் ஊற்றி விட்டு போகிற மாதிரி பத்தன்னு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து அந்த பரிகாரத்துக்குரிய அந்த பாவத்துக்கான இப்போ ஒரு சொத்து சம்மந்தமான விஷயங்களில் வந்து 4ஆம் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னா அங்கே வந்து செவ்வாயோட பார்வையோ இல்லை ஒரு தொடர்பை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் பலிக்காது, பிரச்சனையை பெருசு பண்ணும். நம்பர் 1. 2வது அஷ்டமாதிபதி. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு அஷ்டமாதிபதிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த அஷ்டமாதிபதி தொடர்போ பார்வையோ இருந்துட்டால் அந்த பரிகாரம் பலிக்காது, பிரச்சனைகள் அதிகம். இந்த 2 ரூல் தான். ஏன்னா அஷ்டமாதிபதி தொடர்போ இல்லை செவ்வாயோட தொடர்போ இருந்ததுன்னா
கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் பலிக்காது. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, கீழே விழுறது, சார் நான் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன் சார், கால் ஒடிஞ்சிச்சு சார்மா. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கு காரணம் இது வந்து தெரியாமல் சில ஜோதிடர்கள் எழுதி கொடுத்தது, அவங்களோட கமிட்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்ததுக்கு இவர் மாட்டிக்கிறதும் உண்டு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஜோதிடர்களுக்கே நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல இதை பார்த்துருங்க. நீங்கள் பரிகாரம் எழுதிக்கங்க, சம்பாதிச்சிங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஸோ நம்ம வந்து அதை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல போகிறது, அதில் வந்து நல்லது இருக்குது, கெட்டுதல் இருக்குது, அதெல்லாம் ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, பரிகாரம் எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜோதிடர்களும் வந்து யோசிக்கணும். செவ்வாயுடைய பார்வை இந்த பரிகாரத்தை செய்ய விடுமா, செய்ய விடாதா. அதே மாதிரி அஷ்டமாதிபதியோட திசை நடக்குது, இல்லை அஷ்டமாதிபதியோடைய திசையோ இல்லை செவ்வாய் திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது, இல்லை அன்றைக்கி வந்து செவ்வாயோட நட்சத்திரம் போகுது, அஷ்டமாதியோட நட்சத்திரம் போகுது, இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கிற காலகட்டத்திலையும் நீங்கள் பரிகாரம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணணும். ஏதோ சொல்லிட்டாங்க நான் போய் பரிகாரம் பண்ணுறேன், கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா ஆப்புங்கிறது தானாக வந்து நீங்களே போய் வாங்கிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்து இந்த பரிகாரங்களை பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி யோசித்து இதில் இந்த விஷயங்கள் இருக்காங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். இல்லை தெரிஞ்ச ஜோதிடர்களுக்கு வந்து இது ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இதுதான் இந்த வாரம் மெயினான டிப்பு. ஏன்னா பரிகாரத்துக்காக தான் எல்லாருமே ஜோசியம் பார்க்குற 90% கேட்குறதே வந்து பரிகாரம். இன்னும் பரிகாரம் மட்டும் வாழ்க்கை மாறிடுமா? கிடையாது சார். கர்மாங்கிறது நம்ம அனுபவிச்சு தீக்கணும். உதாரணம் சொல்லப்போனால் ரமண மகரிஷி இருந்தார். ஸோ அவருக்கு கேன்சர் வந்ததுங்க. அவரை விட ஒரு பெரிய மகான் நம்ம பார்க்க முடியுமா? நம்ம இப்போ பார்த்தாலும் ஸோ அவருக்கே வந்து அது கேன்சர் இருக்கும், அந்த வழியை நான் வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து சங்கராச்சாரியர், ஸோ அவரும் வந்து காஞ்சி பெரியவரும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சொல்லும்போது சில கர்மாக்களை நம்ம வந்து அனுபவிச்சு தான், அவருக்கே சில உடல் நல குறைவுகள்லாம் வரும்போது சொல்வார், இல்லை பரவாயில்ல நான் இதை அனுபவிக்கிறேன், இது நான் வந்து இந்த கர்மாவை நான் அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது விதி. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபிசிக்கலாக முயற்சி எடுத்து அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு பார்க்கணுமே ஒழிய, பரிகாரம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு பரிகாரம் பண்ணுங்கிறது தான் டிப் ஆஃப் த வீக்கு. கண்டிப்பாக வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.